ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு எடுத்துனோம்னால், 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு சென்று நல்ல பயன்களையும் தீய பலன்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது கிரகம் அப்படின்னா கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 9 கோள்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நவகிரகம். நல்லா தெரிஞ்சுக்கணும், கிரகம்னா நவகிரகத்தை குறிக்கும். கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா GRU அப்படின்னு போட்டோம்னா வீடு, கிரகப்பிரவேசம் தான் போடணும். நிறைய பேர் கிரகப்பிரவேசம் போடுவீங்க போல், அதே தப்பு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவனை தேடி கிரகம் தான் நுழையுதுன்னு அர்த்தம். அதனால் கிரகம் அப்படின்னால் வீடு, கிரகம் அப்படின்னால் கோள்கள். அந்த கோள்களில் 9 கோள்கள்: சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் உங்களுக்கு கோள்களை பற்றி தெரியுது. அதே மாதிரி ராசிகள்னு எடுத்துக்கணும். 12 ராசிகள் உண்டு. இதெல்லாம் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி. இந்த 12 ராசிகளும் இந்த 9 கிரகங்களுக்கும் உண்டான வீடுகள். அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு, சந்திரனுக்கு கடக ராசி சொந்த வீடு. இப்போ 2 ராசி முடிஞ்சு இன்னும் 10 ராசி இருக்குது. இந்த 10 ராசியில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுக்கு 2 ராசி சொந்த வீடு. ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. சாயா கிரகம். சாயான்னா நிழல். சனீஸ்வரனுக்கு காயத்ரி பார்த்தீங்கன்னா சாயா புத்திரன். சூரியனுக்கும் நிழலுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். சூரியனுடைய பையன்தான் சனி. சூரியன்கிறவர் வெயில், அதுக்கு ஆப்போசிட்டு நிழல். அந்த வெயிலும் நிழலும் ஒன்று சேர்ந்து அந்த இதில் பிறந்தவர் தான் சனி பகவான். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ திமஹே தன்னோ மந்த பிரச்சோதய. நிறைய சொன்னோம்னா அப்போது இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள். அவங்களுக்குன்னு தனியாக வீடுகள் கிடையாது. அங்காரகனுக்கு செவ்வாயினுடைய வீடு அப்படின்னு பார்த்தால் மேஷம், விருச்சிகம். புதனுக்கு மிதுனம், கன்னி. குருக்கு தனுசு, மீனம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். சனியினுடைய வீடுன்னு எடுத்துட்டால் மகரம், கும்பம். இப்படி முடிஞ்சுது. 5 கிரகங்களுக்கு 2 ராசிகள் வீதம் 10. சூரியனுக்கு 11, சந்திரனுக்கு 12. இப்படி சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டால் அந்தந்த வீட்டிலேயும் அந்த கிரகங்கள் தங்காது. நம்மளாம் அப்படி வெளியில் போகிறோம் வரோமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி யாரும் கிடக்கிறது. ஒரு நாள் வெளியில் போகல அப்படின்னா கையும் கால் ஓடாது, அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம், அதுக்கும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு அப்படி ரவுண்டாக வந்துட்டே இருப்பாங்க. அதற்கு பேர் பயிற்சி, சஞ்சாரம்னு பேர். அதில் அதிகமாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகத்தினுடைய பயிற்சியை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்குறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனைஹி சரண். சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சனைஸ்வரன். சனைஹி அப்படின்னா மெதுவாக மொல்ல, சரண்னா நடப்பவன். ஏன்னா ஊனம், அவர் ஒரு கால் வராதவர். அதனால் காலை மடக்கித்தான் வச்சிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப ஒரு கடுமையான கிரகம்னு சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தரும் பொழுது அவரை மாதிரி நல்லது பண்ணுறதுக்கு யார் தடுத்தாலும் முடியாது. அதே சமயம் தீய பலன்களை தர காலகட்டத்தில் அவர் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த தீய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகள் கழித்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருநள்ளாறு சனி பகவான் தேவஸ்தானம் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கோயிலில் தான் சனி பகவான் இருப்பார். தர்பை வனம், ஆரண்யம்னா வனம், தர்பை காடு, அந்த காட்டில் சிவபெருமான் இருக்கார். அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி சனிக்கு அதிதேவதையாக விளங்குகிறார். அங்கே அவரும் அங்கே அந்த கோவில்லையும் சரி, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சரி, சில பஞ்சாங்கங்கள் பிரகாரங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார்.
அப்படி மீனராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது மீதமுள்ள இந்த 12 ராசிகளுக்கும் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும், அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்ட்டு இருக்கோம். சனிப்பயிற்சி வர காலகட்டத்தில் 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி அளவிலே சனி பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியார். இது சனி பயிற்சின்னு சொல்கிறோம். இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக ரிஷபராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிஷபராசி அப்படின்னு எடுத்திருந்தால் கடந்த 2.5 ஆண்டுகளாக 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தங்களுக்கு தொழிலில் ஒரு பிரச்சனை, உத்தியோகத்தில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில், அன்றாட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து வந்த சனி பகவான் அவர் நன்மை செய்யக்கூடிய இடம்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி 3, 6, 11 அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரார். ரிஷபராசிக்கு மிகச்சிறப்பு. தொட்டது துளங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். நீங்கள் போடுற பிளான் கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு பிசுறு இருக்காது. என்னத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே நடக்கும். பல பேர் நம்மளை யோசனை கேட்டு வேலை செய்வாங்க. நம்மளை அவாய்ட் பண்ணவங்களும் நம்மளை இப்போ வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல சனிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம், லாபஸ்தானத்தில் சனி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஒரு தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், எண்ணெய் வித்துக்கள், தோல் சம்பந்தமான தொழில்கள், பேக் செய்கிறவங்க, ஷூ செய்கிறவங்க, லெதரில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்கின் சம்மந்தமாக டாக்டர், தோல் நோய் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த தோல் சம்பந்தமான படிப்புகள், சுரங்கங்கள், நிலக்கரி சுரங்கங்கள், கனிம வளங்கள், உரம், ரசாயனங்கள், பூச்சி மருந்துகள், இந்த மாதிரிலாம் தயாரிக்கக்கூடியவர்கள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், அதில் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள், அது போக வாகன சம்பந்தமான தொழில், வாகனம் தயாரிப்பு, வாகனம் பழுது நீக்குதல், வாகன பணிமனை வைத்திருப்பவர்கள், ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே சிறப்பானது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம். பழைய கடன்களை நிவர்த்தி செய்யலாம். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும். பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். பொருளாதார உயர்வு நடைபெற்ற, அதாவது இவ்வளோ நாளாக நடைபெற்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். திருமண பிராப்தி, வம்சவிருத்தி, தொழிலில் முன்னேற்றங்கள், பழைய கடன்களை நிவர்த்தி செய்தல், இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும். பொதுவாக பார்த்தோம்னா ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக 100% நன்மைகள். இந்த 2.5 ஆண்டுகள் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வணங்கினால் இந்த சனிப்பெயர்ச்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.